அந்த நாய் ஸ்ரீதர் வேம்பு என்ற நாய், அந்த ஜோகோ நிறுவனத்தின் முதல்வர் ஸ்ரீதர் வேம்பு இன்றைக்கு நம்முடைய சேரிகளில் கோயில் கட்டித்தர அப்படி சொல்லி வந்துட்டு இருக்கான். தயவு செய்து யாரும் அந்த பணத்தை வாங்க வேண்டாம். ஏண்டா நாயே, யார பிச்சைக்காரன்னு கேட்குற நாய்? நீயா காலையில் அங்கே போய் எங்கேயாவது பிறக்குனாதான் உனக்கு கஞ்சி, அங்கே போய் அந்த கடையில் போய் கொடுக்கலன்னா சாதி கேஸ் போட்டு மிரட்டினாதான் உனக்கு சாப்பாடு. ஆனால் அவர் நிறுவனத்தில் எத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை பார்க்குறாங்க தெரியுமா? கோயில் கட்டி கொடுக்கறது ஏமாத்த வேலை என்று சொன்னால், உங்கள் தலைவர் சொல்வது அடங்கமறு அத்துமீறு சரக்கு மிடுக்கு என்று பேசுவதெல்லாம் தேசிய வார்த்தையா? இந்த பிசிகா இருக்கு பாருங்க, அவருடைய தலைவர் தோழர் திருமாவளவன் நடிச்சாம 2 மணிக்கு அடிச்சு கேட்டா கூட சன் பரிவார அமைப்பு RSS கும்பல்னு தான் ஆரம்பிப்பார். நடிச்சு இப்படி எந்திரிங்கன்னு சொன்னாலே அப்படிதான் ஆரம்பிப்பார். தென்காசியிலே ஸ்ரீதர் வேம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தென்காசி கிராமத்திலே வந்து ஒரு வீட்டில் சன்னியாசி போல் வாழ்ந்து வருகிறார். எவ்வளவு ஒரு கேவலமாக பேசலாம்? அப்ப இவங்களோட எண்ணம் தான் என்ன? ஒட்டுமொத்தமாக இந்து மதம் இருக்கக்கூடாது, இந்துக்களை அழிய வேண்டும், ஒட்டுமொத்தமாக பிற மதங்களுக்கு கடத்த வேலையை தான் இந்த பிசிகா மட்டும்தான் ஒரு மிஷினரி ஒர்க்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. சொல்ற விடுதலை சிறுத்தைகள் அதிகாரமிக்கவர்கள், நாம் அரசியல் நடத்திற்கு அதிகாரமிக்கவர்கள் என்ற துணிச்சலோடு நீங்க செயலாற்றுங்கள். எந்த காவல்துறையும் ஒரு மயிரும் பண்ண முடியாது, ஒரு மயிரும் பண்ண முடியாது. சவாலிட்டு சொல்றோம், நாங்களாம் யாரு? நாங்கள் எல்லாம் ரவுடிகள். இந்த ரஜினிகாந்த் ஒரு ஆளை வச்சுட்டு சுத்துறீங்களே, அவன் இந்த கொங்கு மண்டலத்தை இருந்தால் என்ன பேசினாப்ல உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு சக்கிலியனும் கவுண்டன் வீட்டில் போய் குடி நடத்துங்க, ஒவ்வொரு சக்கிலியனும் முக்குளத்தூர் வீட்டுக்கு போங்க, ஒவ்வொரு சக்கிலியனும் நாடார் வீட்டுக்கு போங்க. இப்படி பேசின ஒரு நபரை வச்சுக்கிட்டு நீங்க வக்கீல் கையில வச்சுட்டு சுத்துறீங்களே. ஜாதி வெறியின் உச்சத்தின் கூடாரமாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு. நீங்க தான் இந்த திராவிட மாடல் கூட்டத்தில் இருக்கிறீங்களே. ஏன் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கான கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல இருந்து வரக்கூடிய நிதியை பூரா உங்க ஆளு திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்காரு ஸ்டாலின். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. எனக்கு தெரிந்து ரெக்கமெண்டேஷன் இல்லாத ஒரு நிறுவனம் தான் ஜோகோ நிறுவனம். பட்டியல் சமூக மக்களுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் தான். திருமாவளவன் தலைமை கொண்ட பிசிகா விடுதலை சிறுத்தை கட்சிகள் மக்கள் விரோத போக்களை பகிரங்கமாக இறங்கி விட்டார்கள். நான் தான் புலமா இருந்தாலும் இளவு வீட்டில் நானாத்தான் இருக்கணும், மாப்பிள்ளையா இருந்தாலும் நானாத்தான் இருக்கணும் கல்யாண வீட்டில்ன்ற கதைக்கு நீங்க வந்துட்டீங்க. காரணம், சட்டம் உங்கள் பின்னால் இருக்கிறது. நல்ல புத்தி வச்சிருக்கானா அவன் உயர்ந்தவன், தாழ்ந்த புத்தி வச்சிருக்கானா அவன் தாழ்ந்தவன். இதைத்தான் தேவர் சொல்லி கொடுத்துட்டு போனார் எங்கள்கிட்ட. இதைத்தான் நாங்களும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். தென்காசி பகுதியில் ஒருத்தர் மேடையில் விசிகாவை சேர்ந்த ஒரு நபர் ஸ்ரீதர் வேம்பு அவர்களை ஒருமையிலும் தரங்கட்ட வார்த்தையும் பயன்படுத்தி அவன் பேசியிருக்கான். அவர் அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்லலை, சாதாரண மக்கள் மீது வன்கொடுமை சட்டங்கள் போடுங்கன்னு சொல்லலை, இந்த நாட்டில் கொலை பண்ணு கொள்ளையடிக்கிறவனுக்கு ஆதரவாக நிற்கலை. அவர் செஞ்சது என்ன தெரியுமா? பட்டியலின சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சாலை மேம்பாடு, அந்த மக்கள் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அடிப்படை வசதி இல்லாத மக்களுக்கு கிராமங்களை தத்தெடுத்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துருக்கார். அப்போ அந்த எந்த ஊருமே போன உடனே அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கும். பெரும்பான்மையான கிராமங்களில் நீங்கள் ஒரு வெளியூருக்கு போனீங்கன்னா ஒரு கோரிக்கை வைப்பாங்க, எங்கள் ஊருக்கு நாடக மேடை இல்லை, எங்கள் ஊருக்கு வந்து கோயில் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் நான் சொல்கிறேன், பறையேறின சமூக மக்கள் தான் ஆதிக்குடிகளினுடைய இறை வழிபாட்டின் உச்சம். அவர்கள் நந்தனாவுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த சமூகங்கள் சிவபெருமானின் வழித்தோன்றர்கள். அந்த சமூக மக்கள் இந்து மதத்திலிருந்து மாற்று மதத்திற்கு போகிறார்கள். அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி. அதை அவர் மனசில் வச்சுட்டா எந்த வேலையும் பார்க்கல. இப்போ ஒரு கிராமங்களுக்கு போகிறாரு, அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை கேட்குறாரு. எங்களுக்கு சாலை இல்லைன்னா சாலை அமைச்சு கொடுக்குறாரு, தண்ணி வசதி இல்லைன்னா போர் போட்டு கொடுக்குறாரு, இல்லை மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்குறாரு. அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன? எந்த கிராமங்களுக்கு போனாலும் எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கட்டி கொடுத்ததுக்கு இந்த பிசிகா இருக்கு பாருங்க, அவருடைய தலைவர் தோழர் திருமாவளவன் நடிச்சாம 2 மணிக்கு அடிச்சு கேட்டால் கூட சன் பரிவார அமைப்பு RSS கும்பல்னு தான் ஆரம்பிப்பார். நடிச்சு இப்படி எந்திரிங்கன்னு சொன்னாலே அப்படி தான் ஆரம்பிப்பார். அதோட நோய் எல்லா வயலுக்கும் அந்த தொண்டர்களுக்கு பூரா அதே நோய் வந்துருச்சு. யாராவது உதவி பண்ணானா ஒரு RSS சன் பரிவார கூட்டம், இது மக்களை வந்து ஏமாத்துது, கோயில் கட்டி கொடுக்கறது ஏமாத்த வேலை என்று சொன்னால்
உங்கள் தலைவர் சொல்வது அடங்கமறு, அத்துமீறு, சரக்கு, மிடுக்கு என்று பேசுவதெல்லாம் தேசிய வார்த்தையா? அவர் என்னென்னலாம் இந்த மக்களுக்காக செய்து வருகிறார். அவருடைய சொத்து மதிப்பு என்பது கணக்கில் அடங்காதது. இந்த நாட்டினுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீதர் வேம்பு, சிவ் நாடார் போன்றவர்கள்லாம் இந்த மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வெளிநாடுகளிலே இன்னைக்கு எத்தனையோ பணக்காரர்கள் விஜய் மல்லையாவிலிருந்து நீரவ் மோடியிலிருந்து அனைவருமே வெளிநாடுகளிலே தஞ்சம் புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் உலக நாட்டில் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். எந்த நாட்டு குடியுரிமையும் கொடுப்பதற்கு அந்த நாடுகளில் தயாராக இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் தென்காசியிலே ஸ்ரீதர் வேம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தென்காசி கிராமத்தில் வந்து ஒரு வீட்டில் சன்னியாசி போல் வாழ்ந்து வருகிறார். நீங்கள்லாம் அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் சிலுத்துரும். அவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எவ்வளோ ஒரு கேவலமாக பேசலாம். அப்போ இவங்களோட எண்ணம் தான் என்ன? ஒட்டுமொத்தமாக இந்து மதம் இருக்கக்கூடாது, இந்துக்களை அழிய வேண்டும், ஒட்டுமொத்தமாக பிற மதங்களுக்கு கடத்தல் செய்ய வேலையைத்தான் இஸ்லாமியர்கள் செய்யலை, கிறிஸ்தவர்கள் செய்யலை. இந்த விசிகா மட்டும்தான் ஒரு மிஷினரி ஒர்க்கை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து ஜாதியை பின்னால் வைத்துக்கொண்டு ஜாதி சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளையும் மிரட்டுவது, ஒரு நல்ல நாட்டுக்கு நல்லது செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாமனிதர் செய்த குற்றம் என்ன? கோயில் கட்டி கொடுத்தாரு. அவன் இவன் நாய். ஏண்டா நாயை யாரை பிச்சைக்காரன்னு கேட்குற? நாய் நீயா காலையில் அங்கே போய் எங்கேயாவது பிறக்கினாதான் உனக்கு கஞ்சி. ஆனால் அவர் நிறுவனத்தில் எத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை பார்க்குறாங்க தெரியுமா? எத்தனை லட்சம் இளைஞர்கள். இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து பொருளாதார தடை விதிச்சார், வரியை ஏற்றினார். 100% இந்தியா மீது வரியை சுமத்தினார் ட்ரம்ப்பு. அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? யாரும் பயப்படாதீங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஸ்ரீதர் வேம்பு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? யாரும் பயப்படாதீங்க, எல்லாரும் இந்தியாவுக்கு வா, உனக்கு நான் வேலை தரேன், உனக்கு என்ன சம்பளம் அங்கே அமெரிக்காவில் வாங்குறியோ அந்த சம்பளத்தை நான் தரேன்னு சொன்ன ஒரு மனிதரை நீ எப்படி பேசுகிற? நாயின்னு பேசுகிற. ஏன்டா நாயே, ஏன் நாயே நீ வந்து அவரை நாயின்னு பேசுகிற? உனக்குலாம் அறிவு இருக்காடா? யாரை பிச்சைக்காரன்னு பேசுகிற? நீ 4 இடத்துல போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி புரைக்கி தின்னு அங்கே போய் அந்த கடையில் போய் கொடுக்கலன்னா சாதி கேஸை போட்டு மிரட்டினா தான் உனக்கு சாப்பாடு. ஆனால் எத்தனை ஏழை எளிய பட்டியலின சமூக மக்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுமா? நீங்கள் தான் இந்த திராவிட மாடல் கூட்டத்தில் இருக்கிறீங்களே. ஏன் இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கான கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டிலேருந்து வரக்கூடிய நிதியை பூரா உங்கள் ஆள் திருப்பி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. எத்தனையோ கும்பல் போய் உட்காந்து உனக்கு வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், சாப்பாடு போடுறேன், பிரியாணி போடுறேன்னு சொல்லி 1000 மிஷினரிகள் போய் கிராமமாக பட்டியலின சமூகம் வாழக்கூடிய பகுதியில் போய் ஆசை வார்த்தையை தூண்டுறான். அது உனக்கு குத்தமாக தெரியல. இந்த தேசத்தில் பிறந்த மதம், இந்த 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 மக்களுக்காகவே இந்த ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு உற்பத்தியாளர் இருப்பாருங்க. நபிகள் நாயகமாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும். இயற்கையில் பிறந்த மதம் இயற்கையிலே வந்து வறுமையினால் மாறிடக்கூடாது. அது அவராக செய்யலை. அவர் வந்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார். எனக்கு தெரிந்து ரெக்கமெண்டேஷன் இல்லாத ஒரு நிறுவனம் தான் ஜோகோ நிறுவனம். நான் என் சொந்த அக்கா பொண்ணுக்கு கேட்டேன், ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஆனந்த் ஐயாசாமி கிட்ட கேட்குறேன். நான் அவர் சொன்ன விஷயம், நட்பா வாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தர்றேன், ஆனால் எங்கள் நிறுவனத்தில் அறிவு சார்ந்தவர், அதுக்குன்னு எங்கள் பிள்ளை அக்கா அறிவு இல்லாமல் இல்லை, அறிவு சார்ந்தவர்கள் அதில் மெரிட்டில் 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அந்த 4வது இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி தான் உங்களை வேலைக்கு சேர்ப்போம். அந்த நிறுவனம் அவ்வளவு தரமான நிறுவனம். அந்த நிறுவனத்தில் அதிகமாக வேலை செய்பவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். நான் வந்து நோட்டு போட்டு எண்ணிது என்னால் தர முடியும். பட்டியல் சமூக மக்களுக்காக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தில் நம்ம சமூக மக்களை ஒருத்தர் வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு, படித்து உயர வச்சுக்கிட்டு இருக்காரு. விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், இராணுவ டிஃபென்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கிறாரு, இங்கே விளையாட்டுத்துறையில் இருக்கிறவரை ஊக்குவிக்கிறாரு. எத்தனையோ பேரை வளர்த்து கொண்டு வர இளைஞர்கள் மத்தியில் போய் நீ பேசுறிய நாயே, உனக்கு அறிவு இருக்கா? நாயே, உனக்கு அறிவு இருக்கா? விசிகா என்ற ஒரு கட்சி, நான் அந்த காலத்திலிருந்து சொல்லி வரேன், விசிகா என்ற கட்சி தோழர் திருமாவளவன் தலைமை கொண்ட விசிகா விடுதலை சிறுத்தை கட்சிகள் மக்கள் விரோத போக்கில் பகிரங்கமாக இறங்கி விட்டார்கள். நான் தான்
புணமாக இருந்தாலும் இளவு வீட்டில் நானாக தான் இருக்கணும், மாப்பிள்ளையாக இருந்தாலும் நானாக தான் இருக்கணும் கல்யாண வீட்டில்ன்ற கதைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. காரணம், சட்டம் உங்கள் பின்னால் இருக்கிறது. அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அன்றாடம் உண்மையிலே இந்த சட்டத்தால் இந்த உண்மையிலே பாதிக்கப்படக்கூடிய பட்டியலின சமூகங்கள்லாம் இந்த சட்டத்தை கொடுக்க வெக்கப்படுறாங்க. விசிகா பொய்யா கொடுத்துக்கிட்டு இருக்கு, நம்ம உண்மைக்கே பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம கொடுத்தா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற வெக்கப்படுற அளவுக்கு நடந்துக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது விசிகா தான். தோழர் திருமாவளவனை பொறுத்த அளவுக்கு பொய்யை தவிர அந்த பொய்யவே அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகலிடுது. அவர் வாயை திறந்தாருன்னா பொய்யை தவிர எதுவும் பேச மாட்டார். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. அது பாலிமரில் வந்துருச்சு. எத்தனையோ உதாரணங்கள். ராஜபக்ச கிட்ட அவன் போகலை, நான் போகலை, அவனாத்தான் வந்து தவ்வி குதிச்சு வந்து கை கொடுத்தாரு. நான் இவர் யார் தெரியுமா, பிரபாகரனுடைய நண்பர், இவர் இருந்தால் மேலே போயிருப்பாருன்னு எவ்வளவோ அவுத்து விட்டார். அடுத்த நாள் டிவியில் வந்துருச்சு. இவர் அப்படியே காதலியை பார்த்த காதலன் போல துடிக்கிறாரு ராஜபக்சேட்ட கை கொடுக்கறதுக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் இது மாதிரி 1,00,000 எக்ஸாம்பிள் சொல்லலாம் அவருக்கு. பொய். நான் அன்னைக்கு ஒரு இதில் காணொலியில் சொன்னேன், தலைவனுக்கு பொய்யுரை தேவையில்லை. முதல்ல அவரை தூக்கி பிடிக்கிறோன்னு வரான் பாருங்க, அவன் எல்லாம் யாருன்னு பாருங்க. முதல்ல உங்களை தூக்கி பிடிக்கிறோன்னு வர்றான்ல ஒவ்வொருத்தனும், அவன் எல்லாம் யாருன்னு பாருங்க. உண்மைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் நேசிக்கக்கூடிய தலைவர் தோழர் திருமாவளவன். ராத்திரி பகலுமா உழைக்கிறார். ஒரு நாள்லாம் நான் திருவாரூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், நைட்டு 1:30 மணிக்கு நீங்கள் போகிறீங்க, உங்கள் தொண்டர்கள்லாம் உங்களை வரவேற்க நிற்கிறாங்க. அப்படி தொண்டர்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வேங்க வேலுனாலும் பிரச்சனை, வாய் திறக்க மாட்டீங்க, கூட்டணியில் இருக்கோம். கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்றான், கூட்டணியில் இருக்கோம். நாங்கள்லாம் அன்டச்சபிலிட்டியா என்ன மாறன் சொல்லுங்கன்னு கேட்குறாரு டிஆர் பாலு, அப்பயும் அமைதியாக இருக்கிறீங்க. மனிதனுக்கு மனிதன் உயர்ந்தவன் அல்ல, தாழ்ந்தவன் அல்ல. அப்போ தாழ்ந்தவன் என்று சொன்னால் உயர்ந்தவன் யார் என்ற கேள்வி வருது. அதில் யார் உயர்ந்தவன்? நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். நாங்கள் சொல்லலை, பிரிட்டிஷ்காரன் சொன்னான். இவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லிச்சு, ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு யார் சொன்னா? அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லிச்சு. ஆனால் எப்படிப்பட்ட தலைவர்களுக்கு பின்னால் நீங்கள் வந்திருக்கீங்க. ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாஸ் பண்டிதர், எவ்வளோ பெரிய தலைவர்களை மத்தியில் உலகத்திலேயே பட்டியலின மக்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய வேலை தான் தோழர் திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து நீங்கள் மாற்றிக்க, உங்களுடைய அரசியல் பண்பாட்டு தயவு செய்து மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற உங்கள் நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறான். ஒவ்வொரு இளைஞர்களும் அண்ணன் நம்மளை நல்லது செய்வாருன்னு வராங்க. எல்லாரையும் கோட்டு சுட்டு போட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க, அங்கே போய் கம்பியை களவாண்டுட்டு போயிடாதீங்கடான்னு சொல்கிறீங்க. நீங்கள் போன வட்டம் 500 கம்பியை களவாண்டு போயிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? உங்கள் சொந்த சமூகத்தை இப்படி பேசலாமா? அவன் எவ்வளோ தலைவர், நம்ம தலைவரை சொல்லிட்டாரான்னு ஒத்த வார்த்தைக்காக எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டு வர்றான். ஏன்னா நானும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஒரு தலைவன்னா சொன்னதுக்கு அப்படி கேட்குறானே. அந்த வர்ற ஆளுகளை என்ன சொல்கிறீங்க? கம்பியை பூரா கீழே போடுங்க, எல்லா கம்பியும் 500 கம்பியை களவாண்டு போயிடுறீங்கன்னு சொல்கிறீங்க. திருட்டுப்பட்ட சுமத்துறீங்க அந்த இளைஞர்கள் மீது. நீங்கள் நல்ல அரசியல் கட்சி, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கான் பாருங்கள், உங்களை தூக்கி பிடிக்கிறேன்னு வர்றான் பாருங்கள், அவங்க போதும் உங்களுக்கு. 4 தட்டுனா முறைச்சான். சாதி தெரிஞ்சிருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க? என்ன சாதின்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் சாதின்னு எனக்கு அந்த சாதின்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு பேசுகிறீங்க. அதனால் ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்களெல்லாம் இந்த தேசத்தினுடைய பொக்கிஷம். ஐயா சிவநாடார் போன்றவர்கள், ஸ்ரீதர் வேம்பு போன்றவர்கள் இது எண்ணற்ற இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்து வெளிநாடுகளுக்கு செல்லாமல் சுபபோக வாழ்க்கை வாழாமல் ஒரு ஓட்டு வீட்டிலே அமர்ந்து கொண்டு வாழ்ந்து இளைஞர்களின் எதிர்காலம், இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர் கையிலே இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் எல்லா உலகமே உன்னை தடை விதித்தால் உனக்கு நான் வேலை தரேன்னு சொல்கிற ஒரு மனிதரை, குறிப்பாக பட்டியலின சமூக மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் முன்னேறினால் இந்தியா வல்லரசாகும் என்ற ஒத்தை கருத்தை வெளிப்படையாக சொன்னவர் அண்ணன் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். அவரை போய் நாயின்ற பேயின்ற அசிங்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? அசால்ட்டாக சொல்கிறீங்களடா. தோழர் திருமாவளவன் இது போன்ற நிகழ்வுகளை கண்டிக்க வேண்டும்.
நீங்கள் கண்டிக்கலைன்னா இது மாதிரி அக்கிரமங்கள் மக்கள் உங்களை அருவருப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ யாரா இவங்க அப்படி போனால் அங்கிட்டு கேஸை கொடுக்குறேன், அங்கிட்டு போனால் அடிக்கிறான், நாங்கள் ஆறுன்னு தெரியுமான்றேன், போன்னு தெரியுமா, மக்கள் உங்களை அருவருப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கட்சியை. உங்கள் நல்லதுக்கு சொல்கிறோம், உங்கள் தொண்டர்களை மாற்றி வைங்க. நீங்கள் இந்த ரஜினிகாந்த்னு ஒரு ஆளை வச்சுட்டு சுற்றுறீங்களே, அவன் இந்த கொங்கு மண்டலத்தை இருந்தாலும் என்ன பேசினாப்புல உங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு சக்கிலியனும் கவுண்டன் வீட்டில் போய் குடி நடத்துங்க, ஒவ்வொரு சக்கிலியனும் முக்குளத்தூர் வீட்டுக்கு போங்க, ஒவ்வொரு சக்கிலியனும் நாடார் வீட்டுக்கு போங்க. இப்படி பேசின ஒரு நபரை வச்சுக்கிட்டு நீங்கள் வக்கீல்னு கையில் வச்சுட்டு சுற்றுறீங்களே, இப்படிப்பட்ட நபர்கள்லாம் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறாங்களா? ஜாதி வெறியின் உச்சத்தின் கூடாரமாக இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது. அதனால தான் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யார் எல்லாம் தெரியல. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுவார், பிறப்பின் அடிப்படையில் எவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல, அவன் செய்யும் தொழிலை வைத்து, அவன் நடத்தை வைத்து, அவன் கேரக்டரை வச்சு தாண்டா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொன்னார். அவன் கேரக்டர் எப்படி இருக்கு, அவன் தான் உயர்ந்தவன். நல்ல புத்தி வச்சிருக்கானா அவன் உயர்ந்தவன், தாழ்ந்த புத்தி வச்சிருக்கானா அவன் தாழ்ந்தவன். இதைத்தான தேவர் சொல்லி கொடுத்துட்டு போனார் எங்கள்கிட்ட. இதைத்தான் நாங்களும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இது போன்ற நபர்களை தோழர் திருமாவளவன் கண்டிக்க வேண்டும் என்று அவருக்கு கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.